எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. இதுக்கு 3 ஆனியன், ஒரு கைப்பிடி புதினா, 1/4 கிலோ முட்டைக்கோசு, 10 பச்சை மிளகா, ஒரு சின்ன சைஸ் கேரட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு, ஒரு மீடியம் சைஸு குடமிளகா எடுத்துக்கலாம். ரைஸ் வந்து ஒரு 80% குக் ஆன உடனே அதை வடிகட்டி வச்சுக்கலாம். மீல் மேக்கரை வந்து மசாலா போட்டு பொரிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதில் ஆனியன் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர்றது மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் ஒவ்வொரு காயை நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குவோம். அடுத்து பொன்னிறமாக நல்லா வரணும். வதக்குனதுக்கப்புறமா கேரட்டையும் இது முட்டைக்கோசையும் போட்டு நல்லா வதக்குவோம். மீல் மேக்கருக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஆட் பண்ணேன் அப்படின்னா, இதில் மிளகாப்பொடி, மீல் மேக்கரை நல்லா அவிச்சு தண்ணியை எறுத்துட்டு அதில் மிளகாப்பொடி, கரம் மசாலா, உப்பு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு மசாலா நல்லா பிரட்டி வச்சுட்டு அதை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கேரட்டும் இதுவும் வதங்கிருச்சு. முட்டை பொடி மாசும் சைடில் பண்ணிக்கலாம். முட்டை பொடி மாசுக்கு அதே மாதிரி தான் உப்பு, மிளகாப்பொடி, இது கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது ஒவ்வொரு காயாக ஆட் பண்ணோம் இல்லையா. இப்போ கேரட்டும் இது முட்டைக்கோசும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து குடமிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டோம். அது அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்குவோம். இந்த நான் உப்பு இதில் ஆட் பண்ணது வீடியோவில் வரல. நீங்கள் வந்து உப்பு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா மிளகாய் பொடி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து குழந்தைகள் பண்ணுறதுனால காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இது நமக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்து அதையும் நல்லா வதக்குவோம். வதக்கினதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க முட்டை பொடி மாசு, மீல் மேக்கர் பொரித்து வச்சதை எல்லாம் ஆட் பண்ணி அதோடு நல்லா கலந்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சோம் இல்லையா ரைஸு, அதை சேர்த்துக்கலாம். வடித்து வச்ச ரைஸ் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். ரைஸ் வந்து ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறம் சேர்த்தா தான் இதில் குக் ஆகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஒன்று ஒன்றா இப்போ சேர்ப்போம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வதக்கினோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் ரைஸ் வந்து உடையாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் சேர்த்து நல்லா கலந்துட்டு அது அந்த மசாலாவோடு சேர்ந்து கலந்து எடுத்தோம்னா நமக்கு இப்போ ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனல் டிப்ஸோடு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி